இந்த கோபத்தை அடக்கிறது சாதாரண ஒரு செயல் கிடையாதுங்க. அதை ஒரு வீர செயல் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வலமன் சபர, ஒரு ஆளு நமக்கு இடையூறு செய்கிற சமயத்தினால கோபப்படாம பொறுமையோடு இருந்தால், வகஃபர, அதை மன்னித்து விட்டான் என்று சொன்னால், இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இது ஒரு உறுதியான வீர செயல். கோபத்தை வெளிப்படுத்துறதை தான் நம்ம என்ன செய்யறோம், வீர செயல் நம்ம சொல்றோம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், அதை நீங்கள் அடக்கினீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான வீர செயல். குறிப்பாக தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த கோபம் அறவே வரக்கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், யார் வீரன் அப்படின்னு சொன்னா, ஒரு மல் யுத்தத்துல எதிரியை வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது. கோபம் வருகிற சமயத்தினால அந்த கோபத்தை யாராவது ஒரு மனிதன் தடுத்து அப்படி நிப்பாட்டி விட்டான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையான வீரன். தீர செயல் அது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள்.